திருவள்ளூர் ஏகாட்டூர் பகுதியில் சரக்கு ரயிலில் பற்றிய தீ சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீ விபத்து நடந்த பகுதியில் சீரமைப்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இன்று காலை அதிகாலை 5 மணி அளவில் சரக்கு ரயிலில் தீ பற்றியது. டீசல் டேங்கர்கள் என்பதால் தீ என்பது அடுத்தடுத்த பெட்டிகளுக்கும் பரவியது. மிக பயங்கரமாக ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் அந்த பகுதியில் ரயில் சேவையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட ரயில்கள் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார ரயில் சேவையும் சில விரைவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது சரக்கு ரயிலில் பற்றிய தீ முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரயில்வே அதிகாரிகள் நிகழ்விடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் சத்யநாராயணன் நமது புதிய தலைமுறை செய்தியாளருக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், இன்சிடென்ட் கேள்விப்பட்டவுடனே தீயணைப்பு வீரர்கள் எப்போ களத்துக்கு வந்தாங்க? இப்ப இதுவரையும் எவ்வளவு அளவிலான தீ கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது? சார், இப்போ சம்பவம் நடந்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பக்கத்துல இருக்கிற ஃபயர் டெண்டர் வந்துருச்சு. இங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறத பொறுத்து மற்ற எல்லா இடத்துல இருந்து ஃபோம் டெண்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட 15 வண்டி. அந்த 15 வண்டியில ஒரு 8 ஃபோம் டெண்டர்ஸ் வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 60-70 ஃபயர்மேன் ஆபீசர்ஸ் ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரம் வேலை பார்த்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபயர் அண்டர் கண்ட்ரோல் சார். ஓகே சார். சார், இந்த விபத்தை பொறுத்தவரையும் ஃபயர் சர்வீஸ்க்கு எந்த மாதிரி சேலஞ்சிங் இருந்தது சார்? சார், இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எல்லா போகி கண்டெய்னர்ஸ்லயும் உள்ள இருக்கிறது பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி விஷயங்கள். இதை நம்ம எக்ஸ்டிங்யூஷ் பண்ணோம்னா நம்ம வாட்டர் எக்ஸ்டிங்யூஷிங் மீடியாவை யூஸ் பண்ண முடியாது. அந்த மீடியம்ன்றது நமக்கு ஃபோம் தேவைப்படுது. இப்ப நமக்கு சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபோம் டெண்டர்ஸும் கொண்டு வந்து அணைச்சு பார்த்துட்டோம். அதை தாண்டி வெளியில இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஃபோம் டெண்டர்ஸ் வந்திருக்கு. மேலும் இங்க பக்கத்துல சாம்சங், டைம்லர், நிறைய கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், ஈவன் சிபிசிஎல் இருந்து கூட ஃபோம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி எல்லாம் நம்ம ஃபயரை டோஸ் பண்ணிருக்கோம். இந்த ஏரியா பொறுத்தவரையும் ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் உள்ள வர்றது எந்த அளவு கஷ்டமா இருந்தது? கஷ்டமா இருக்கு. ரயில்வே ட்ராக் நீங்க பாத்தீங்க. ரயில்வே ட்ராக்ன்றதுனால வெஹிக்கிள் கொண்டு வர முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எங்கெங்கெல்லாம் அக்சசிபிள் இருந்ததோ கொண்டு வந்து இப்ப நம்ம எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். தொடர்ச்சியா அவங்க தெளிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் தீ உள்ள இருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. சைட்லயும் பரவி இருக்குது. இது எப்படி சார் முழுமையா நம்ம நினைக்க போறோம்? டீரைல் ஆகும்போது லீக்கான ஆயில், லீக்கான பெட்ரோல், டீசல் எல்லாமே பக்கத்துல இருக்கிற கிணறுகளுக்கு எல்லாம் போயிருக்கு. பக்கத்துல வெள்ளு இருக்கு, அங்கெல்லாம் போயிருக்கு. அதனால அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இப்ப நம்ம எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் சார். ஒன்னும் இஷ்யூ இல்ல. ஓகே சார். இந்த தீயை பொறுத்தவரையும் எவ்வளவு டிகிரியில எரிஞ்சிருக்கும் சார்? ஏன்னா தண்டவாளம் மேல உள்ள லைன்லாம் மெல்ட் ஆயிருக்குது. உங்க அனுபவத்துல சொல்லுங்க, எந்த மாதிரியான ஒரு விபத்தா இருக்கும்? சார், இப்போ ஜென்ரலாவே ஆயில் ஃபயர்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க அது எரிஞ்சிட்டு இருக்கும்போது கிட்ட நம்ம எல்லாம் போய் ஃபயர் ஃபைட் பண்ண முடியாது. நம்ம ஜெட்டை போட்டா கூட அந்த ஃபயர் எரியிற இடத்துக்கு ரீச் ஆகாது. தண்ணி கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல சார், இங்க நிறைய ஏஜென்சிஸ் வந்திருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லாரும் அவங்கவுங்க ரோல பிரைவேட் சைட்ல இருந்துலாம் அவங்கவுங்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல வேலை பார்த்து எல்லாரோட கூட்டு உழைப்பு தான் இதை கண்டெயின் பண்ணது. வீடுகளுக்கும் தீ பரவி இருக்கா சார்? எதுவும் ஆகல சார். அந்த மாதிரி நடக்கல. இது நடந்த இடமே ரொம்ப தள்ளி, வீடுகள்லாம் ரொம்ப தள்ளி இருக்கு. அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட் நடக்கும். கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். திருவள்ளூர் ஏகாட்டூர் பகுதியில் சரக்கு ரயிலில் பற்றிய தீ என்பது தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 52 பெட்டிகள் கொண்ட அந்த சரக்கு ரயிலில் தற்போது 18 பெட்டிகள் முழுமையாக தீயில் எரிந்து சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 900 லிட்டர் கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லப்பட்ட நிலையில் தற்போது 18 பெட்டிகள் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. அதேபோல தீ என்பது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் களத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பகுதியில் ரயில் சேவையை சீரமைக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? பாலா, மணலியில் இருந்து இன்று காலை 5:20 மணிக்கு சரியாக திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு தாண்டி சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. 52 பெட்டிகள் கொண்ட இந்த சரக்கு ரயில்ல ஒவ்வொரு பெட்டியிலுமே 54 டன் அளவு கொண்ட கச்சா எண்ணெய் இருந்தது. ஜோலார்பேட்டைக்கு சென்று கொண்டிருக்கும் போது சரியாக ஒளிப்பதிவாளர் கேசவனுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த பகுதி தான் ஏகாட்டூர் பகுதி.
திருவள்ளூர் ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும்போது அந்த வீல் நம்ம பாக்குறோம். இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பொது மேலாளரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், இதுக்கு விசாரணை நடைபெற்று வருது. இருந்தாலும் முதல் கட்டமாக இந்த வீல்ல ஏற்பட்ட ஹீட் ஆக்சில், அதாவது ஹாட் ஆக்சில் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இந்த விபத்து நேரிட்டு இருக்கலாம் அப்படின்னு முதல் கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. ஹாட் ஆக்சில் அப்படிங்கிறது பொதுவாக ரயில்வே சக்கரத்தில் இருக்கக்கூடிய பியரிங் சரியாக சுற்றவில்லை என்றால் அதுல அதிகப்படியான உராய்வும் வெப்பமும் வெளியிடப்படும். அதன் காரணமாக ரயில் தடம் புரண்ட உடனே அந்த ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் கசிவு ஏற்படும். அதன் காரணமாக தான் ஒட்டுமொத்தமாக 18 பெட்டி முழுமையாக தீப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 900 டன் அளவிற்கு கச்சா எண்ணெய் முழுவதுமாக பற்றி எரிந்திருக்கிறது. சுமார் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள், மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த பேரிடர் மேலாண்மை துறையினர் மற்றும் அருகில் உள்ள தன்னார்வலர்கள் அனைவரும் இணைந்து இந்த தீயை முழுவதுமாக அணைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஆங்காங்கே சில இடங்கள்ல சின்ன சின்ன தீப்பொறிகள் நம்மளால பார்க்க முடியுது. அது கட்டுப்படுத்தப்பட்ட தீ தான் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அருகில் உள்ள பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த விபத்து நடந்ததற்கு அருகில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை புதிய தலைமுறை களத்திற்கு வந்தபோது நம்ம இப்போ நின்று பதிவு செய்து கொண்டிருக்கிற இடத்தையே நம்ம நிற்க முடியவில்லை. அந்த அளவிற்கு கரும்புகை அதிக அளவிற்கு சூழப்பட்டிருந்த ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் இருந்தது. இருந்தாலும் பெரிய குப்பம், மணவாள நகர், ஒண்டிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் தற்போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் போன்றவை கொடுக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய ஒரு சூழல்ல தான் இன்று பிற்பகல் 3:15 மணிக்கு இந்த லாஸ்ட் டிராக்ல சென்னை முதல் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வழித்தடத்தில் செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 ரயில் டிராக்குகளை பொறுத்தவரை அதிக அளவிற்கு சேதாரம் ஆகியிருக்கிறது. அதில் தண்டவாளம் அமைக்கும் பணி, மின் கேபிள் அமைக்கும் பணி எல்லாம் ராப்பகலாக நடைபெறும் என்றும் நாளைக்குள் முழுமையாக 4 டிராக்குகளும் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்தான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லோகோ பைலட் சரியான நேரத்தில் பிரேக் பிடிச்சிருக்கிறாரு, இல்லாட்டி பெட்டியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு பரவி இருக்கும் என்றும் முதல்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. பாலா, திருவள்ளூர் ஏக்காட்டூர் பகுதியில் சரக்கு ரயிலில் பற்றிய தீ என்பது தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரயில் சேவையை தொடங்குவதற்கான சீரமைப்பு பணிகள் என்பது மிக விரைவாக ரயில்வேயால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.